friends, welcome to Veti Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வந்து குக்கிங் கிடையாது. நான் ஆல்ரெடி சிம்னி ஒரு வீடியோ அன்பாக்சிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுல எனக்கு நிறைய வந்து கமெண்ட் பண்ணீங்க. சிம்னி ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் நெக்ஸ்ட் க்ளீனிங் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோல அதை எப்படி க்ளீன் பண்ணது, நெக்ஸ்ட் செல்ஃபா எப்படி க்ளீன் பண்ணது, அதை எப்படி நம்ம லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணது அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் புஷ்ஷரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை நம்ம பொறுமையாக கைட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 ஸ்க்ரூ கைட்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த 2 ட்ரே செட் கிடைக்கும். இதுக்குள்ளேயே ஒரு ட்ரே செட் இருக்குது. ஸோ இந்த ட்ரேவை தான் நம்ம வாஷ் பண்ண போதும். இது ஜஸ்ட் ஒரு புஷ்அப் மெத்தடு தான். நீங்கள் பொறுமையாக புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ரே வந்துடும். இப்போ இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் ட்ரேஸஸ் இருக்குது பாருங்க. இப்போ ஒரு பெரிய டப் எடுத்திங்கன்னா அந்த டப்பில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் இந்த 2 ட்ரேவையும் நம்ம நல்லா டிப் பண்ண போதும். அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ ஊற வைக்கிறதுக்கு கேஸ்டிக் சோடாவை நம்ம பயன்படுத்திக்கணும். கேஸ்டிக் சோடா தான் அந்த ஆயில் ட்ரேசஸ் எல்லாம் இருக்கும். இந்த கேஸ்டிக் சோடா வந்து உங்களுக்கு நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்லேயே உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ இந்த 2 ட்ரேவையும் இந்த தண்ணியில் வந்து 2 சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ட்ரேசஸே எவ்வளோ கிளியராக நம்மளுக்கு தெரியுது பாருங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ட்ரே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிம்னியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரேசஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த ஆயில் ட்ரேசஸ்லாம் போகிற மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லா இந்த ஆயில் ட்ரேசஸும் போயிடுச்சு. ஓரளவுக்கு இந்த ட்ரே பார்க்க க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம சின்மையை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்கு லைஃப் லாங் கிடைக்கும். இது வந்து நான் 6 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் இதை க்ளீன் பண்ணேன். அதுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளோ ஆயில் ட்ரேசஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃபாக க்ளீன் பண்ணும் போதோ 1 மந்த்துக்கோ இல்லைன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸுக்கோ நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது க்ளீன் பண்ணது. இப்போ இன்னொரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஆயிலோட ஸ்ப்ரே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நான் வந்து அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ 2ட்டுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அந்த தண்ணி நல்லா வடிகட்டுறதுக்காக நான் நல்லா காய வச்சுருக்கேன் 2 ட்ரேவையும். இப்போது ஆயில் புஷ்ஷர்லேயும் நம்மளுக்கு நிறைய ஆயில் ட்ரேசஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேஸ்டிக் சோடாவில் ஊற வைக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. இதை நம்ம நார்மலாக வந்து சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இதோட உங்களுக்கு வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து ஆயில் ட்ரேசஸ் இருக்கும். இல்லைனா இந்த கிளாஸில் ஆயில் ட்ரேசஸ் இருந்துச்சுன்னா லெமன் ப்ளஸ் வாட்டர் இது 2ட்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும். இப்போ நார்மலாக வந்து ஒரு கிளாத்தை வச்சு மோட்டரெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்காங்க. இப்போது நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச இந்த 2 ட்ரேவையும் நார்மல் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடும்.
இப்போ இந்த 2 ட்ரேவையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரேவை நம்ம வெளியில் எடுக்கும் போதோ சரி, திருப்பி இதை வந்து நம்ம மாட்டும் போதோ சரி, சிம்னி வந்து ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சிம்னியில் இந்த ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கைட்டினது மாதிரியே 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிடுங்க பர்ஃபெக்டாக. இதை திருப்பியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போதோ கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணதில் கொஞ்சம் ட்ரே வந்து பெண்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து ஆயில் புஷ்ஷரை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிம்னியோட க்ளீனிங் வீடியோ பார்த்தோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சிம்னியை வந்து நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸை உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.